பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 119, இறை வார்த்தை 105. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நீங்கள் அனைவரும் இந்த கல்வாரி நாதரை தேடி வந்திருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் உபவாச நாட்களில் இருக்கின்றோம். உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம், ஜெபத்தில் தனித்திருக்கின்றோம், ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் தாமே உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்தும், உங்களுடைய ஜெபத்தை கேட்டும், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தும், உங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் சந்தித்து, உங்களுடைய கண்ணீரை துடைத்து, மன குழப்பங்களை எடுத்து மாற்றி, சண்டை சச்சரவுகளில் இருந்து விடுதலை கொடுத்து, நல்ல வார்த்தைகளை பேசி, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அவற்றை உள்ளத்தில் நிறுத்தி வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாற்றும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் கவனமாக கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்று கேட்டுக்கொண்டு நாம் சென்றோமே என்றால் சிறிது நேரத்திலே நாம் கேட்டவற்றை மறந்து போய் விடுவோம். எனவே நம்முடைய உள்ளத்தை திறந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் ஆண்டவர் என்னிடம் பேச போகின்றார், அவற்றை நான் உள்வாங்கிக் கொள்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன், கடவுளுடைய அந்த தேவாலயத்திலே அந்த ஆர்ட் ஒர்க்கிஸ் போய்கொண்டு இருக்கின்றது. எனவே அநேக பேர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். வெகு சீக்கிரம் அந்த வேலையை முடித்து இந்த மாதத்திலே திறப்பு விழா வைத்து விடுவேன். எனவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் கடந்து வரும். ஆண்டவருடைய பலனும் கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். உங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு வழிகாட்டும் ஒரு தெய்வமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது விண்மீன் ஞானிகளுக்கு வழிகாட்டியது. அப்படித்தானே வான தூதர்கள் இடையர்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போல் யாரெல்லாம் கடவுளை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் வழிகாட்டினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே திருமுழுக்கு யோவான் அறிமுகப்படுத்தி வைத்தால் அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தும் அவர்களுக்கு தந்தை கடவுளுடைய அந்த உடன்விருப்பை கற்றுக் கொடுத்தார். திருச்சபையை அவர் ஆரம்பித்து கொடுத்தார். திருச்சபையின் வழியாக இன்றும் செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். இதுதான் உண்மையான ஒரு தலைவருக்கு உரிய ஒரு அடையாளம். ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றார், அவருக்கு பின் யார் மீண்டும் தலைவராக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வழியை அமைத்து கொடுப்பார். ஒரு வழிகாட்டும் தெய்வமாக, ஒரு வழிகாட்டும் மனிதராக இருப்பார். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தையை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். யாரெல்லாம் இந்த இறை வார்த்தைகளை வாசித்தும் இந்த இறை வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டும் இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தித்திக்கும் தேனை போல சுவை தரக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். பருவ காலங்களில் கனி கொடுக்கும். கோடை காலங்களிலே யாரும் அவற்றிற்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான உணவை அந்த நீர்நிலைகளில் இருந்து எடுத்துக்கொள்ளும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் வேதனையும் துன்பங்களும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் நம்முடைய அவமானங்களும் வரக்கூடிய வேளையிலே, சுமக்க முடியாத சிலுவைகள் வரக்கூடிய நேரத்திலே இறை வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றன. நம்முடைய காலடிக்கும் நம்முடைய பாதைக்கும் இறை வார்த்தைகள் ஒளியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே தான் அந்த வார்த்தையாய் இருக்கக்கூடிய கடவுள், தொடக்கத்தில் வார்த்தையாய் இருந்தவர், இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். 1
1 யோவான் 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உயிருள்ள தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார். அவர்தான் உண்மையான தெய்வம். அந்த உண்மையை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். நாமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்போம். எனவே தான் தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இயேசு யார் என்கின்ற அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். சிறிய சிறிய ஜபங்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருந்தே ஞான உபதேசங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவார்கள். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 45வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். எம்மாவூஸ் என்கின்ற இடத்திலே மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு நடந்து போகின்றார். வார்த்தை நடந்து போய்கொண்டு இருக்கின்றது. அவர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறந்தார். எனவே தான் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை, அவற்றில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் கிடையாது. எல்லாம் நேர்மையான வார்த்தை, ஆற்றல் மிக்கது, பலன் தரக்கூடியது, குணமாக்கக்கூடியது, மன ஆறுதலை தரக்கூடியது, நம்மை அரவணைக்க கூடியது, நம்மை சுமக்கக்கூடியது, நாம் இழந்து போன ஆன்மீக பலத்தை தரக்கூடியது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தரக்கூடியது. எனவே இந்த ஆற்றல் மிக்க இறை வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு 24 மணி நேரமும் மொபைலில் இருந்து நீங்கள் ரீல்களை பார்த்து கொண்டு ஃபேஸ்புக்கில் இருந்து நேரத்தை செலவழித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம். உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்காது. அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உபவாச நாட்களிலே இயேசுவை தேடி வந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உங்களுடைய காலுக்கும் உங்களுடைய காலடிக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் விளக்காக இருப்பார், ஒளியாக கடந்து வருவார். எனவே தான் எஸ்ஐயா 55:11 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு ஒவ்வொன்றும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அவை எல்லாவற்றையும் செய்து முடித்து அவை என்னிடம் கடந்து வரும். வெறுமையாக அவை என்னிடம் கடந்து வருவது இல்லை என்று சொல்லி நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்களுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். பலன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2-3 பேருக்கு இயேசுவை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். இயேசுனுடைய வழியில் நடக்க நீங்கள் அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லையாம். இந்த உபவாச நாட்களிலே உங்களை தயாரியுங்கள். நீங்கள் தியானத்திற்கு போகலாம், 14 ஸ்தலங்களுக்கு போகலாம், 14 கோயில்களில் போய் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுக்குள் மனமாற்றம் இல்லாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காதபடி, நற்கருணை நாதருக்கு முன்பாக உங்களுடைய பங்கு கோயிலில் இருந்து ஜெபிக்காதபடி நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே. எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வழிகாட்டும் தெய்வமாக வருகின்றார். அவரிடம் நாம் ஜெபிப்போம். அவரிடம் ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீரே எங்களுடைய காலடிக்கு விளக்காக இருக்கின்றீர். எங்களுடைய பாதைக்கு ஒளியாகவும் இருந்து இவ்வளவு நாட்களாக வழிநடத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் பேசிய வார்த்தைகளில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கின்றது. மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், காயப்படுத்தி இருக்கின்றோம், குற்றப்படுத்தி இருக்கின்றோம், அவமானப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இனி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதை வாசிப்போம் சுவாமி. எங்களுடைய மன கண்களை திறந்திடுவீராக. எம்மாவூஸ் நகரிலே உமது சீடருடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதியும். ஏனென்றால் வாழ்வழிக்கும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன. அந்த வார்த்தைகளை கேட்டு
நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்ந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்தால் மட்டும் போதும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டுமே போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் ஆபரேஷனுக்கு தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவி எடுத்து மாற்றி நல்லபடியாக அந்த அறுவை சிகிச்சை நடந்து அவர்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். நீரே அவற்றை பலப்படுத்தும். நீரே அவற்றிற்கு பதில் கொடுப்பீராக. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தி நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமேன்.